சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த செலியன் பார்த்திங்க அப்படின்னா எசக்கி மகாவும் சேர்ந்து தான் கடத்தி வச்சுருக்காங்க. இந்த விஷயம் தெரியாமல் ஃபேமிலியே பார்த்திங்க அப்படின்னா பாதி பேர் வந்து மாறன் சம்பத்துக்கு கடத்திடுறாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. மிச்ச பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வந்து ஓடி போயிட்டாங்க, மாறனுக்கும் சம்பத்துக்கும் பயந்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இதனால காயத்ரி ரொம்பவே அழுது கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இதுக்கு இடையில மகா வந்து நம்மளோட பிளானை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா பார்த்திங்கன்னா, அழாதீங்கக்கா, காயத்ரியோட கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், நின்று போன கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், காயத்ரியை எசக்கி கல்யாணம் பண்ணிப்பான், என் தம்பி எசக்கி இருக்கப்போ எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மகா வந்து சொல்லுவாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்த வந்து மகா காயத்ரி கிட்ட போய் பேசுவாங்க. காயத்ரியை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணம் நடக்கலைன்னா அக்கா உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிரும், அதனால் கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், இதுக்கு ஒத்துக்கோ காயத்ரின்னு சொல்லவும் காயத்ரியும் பார்த்திங்க அப்படின்னா எசக்கியை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறாங்க. அவங்களோட பிளானும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. காயத்ரிக்கு ஓகேனா எனக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் எசக்கியை போய் மணமேடையில் உட்காடுறாங்க, காயத்ரியும் உட்காடுறாங்க. இவங்க 2 பேரும் கல்யாணமும் நடந்துருமா, இல்லை அதுக்குள்ளே செலியன் வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு காயத்ரி கழுத்தில் செலியன் வந்து தாலி கட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.